guys, welcome back to our channel. நம்ம ஷார்ட் வீடியோவில் போட்ட மாதிரி இன்றைக்கி நம்ம ரோப்ளாக்ஸ் கேம் ப்ளே தான் பண்ண போகிறோம். ஸோ ரோப்ளாக்ஸ் கேம் ப்ளே வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எந்த கேம்னு சூஸ் பண்ணிப்போம். எஸ்கேப் ஸ்கூல் ஓபி அப்படிங்கிற கேம்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஆபிங்கிற கொடுத்துக்கிற கேம்னாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து ஓட்ஸ் வந்து 82% ஓட்ஸ் கிடச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் அந்த கேம் விளாண்டுருக்கேன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி ஹாபி கேம்ஸ் ரோப்ளாக்ஸ் எழுதினால இந்த மாதிரி ஹாபி கேம்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க இந்த கேம் எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்க்கலாம். இந்த ஹாபி கேம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் மாதிரி இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா இப்போ பாருங்களேன், என்ன இளவ சத்தம் இது என்னலே ஏய் இன்னும் இதில் காணிக்கிறேன்லே பேட்ஸ் ஆகும் யாருமே வைக்கப்பா. ரைஸ் வந்து இப்போ வந்து இந்த ஹாபின்னா அந்த ஸ்கூலை விட்டு தப்பிக்கணும். அதான் இதெல்லாம் செக் பாயிண்ட்டு. ரைஸ் இந்த கேம் நான் விளாண்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம் விளாண்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஹாபின்னா அந்த மாதிரி இடையிலே உங்களுக்கு செக் பாயிண்ட் இந்த மாதிரி இதெல்லாம் செக் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி யாரோ யாரோ நல்லா செக் பாயிண்ட் இன்னும் அடிய வாங்க சொல்லி ஹாய். சுகாசி இவ்வளோ நேரம் கிளிச்சாக இருந்துருக்கு. ஏன் செக் பண்ணுங்க அன்றைக்கி தொலை மாட்டேங்கிறாங்க. வாய விட்டு சும்மா விளாட முடியாது. லேக்கை உடைச்சோம். அப்படியே விட்டாச்சா. இந்த மாதிரி செக் பாயிண்ட்டு அடுத்து இந்த கேல்குலேட்டரில் குடிக்கிறோம். அடுத்து அந்த சேரு மறுபடியும் அந்த கேல்குலேட்டர் அப்படியே அங்கே போகிறோம். இங்கிலீஷ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு ராப்பர், அப்புறம் இந்த லாக்கேஜ், அப்புறம் மறுபடியும் ஒரு அந்த ரப்பர் மிஸ்டேக். என்ன ஜம்ப் பண்ணல நைஸ். இது ஏதோ கிளிச்சாக கைஸ் கிளிச் ஆகுது. பயங்கரமான கிளிச். கரெக்டாக இங்கே நினைப்போம் கொஞ்சம் அவ்வளோதான் கைஸ் வந்தாச்சு. இப்போ அடுத்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் எடுத்துருக்காங்க. இந்த செப்பம் ஜம்ப் பண்ணி போகணும். அவ்வளோ இதையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதெல்லாம் ஈஸியாக இருக்குது. ஃப்ரீ ஐட்டம்ஸாக இது ஏதோ ஃப்ரீ ஐட்டம்ஸ் இந்த கேம். ஆனால் இந்த கேமை வந்து நம்ம லைக் பண்ணி நம்ம அவங்களோட இந்த கேமோட குரூப்பில் சேரணும். அதெல்லாம் தெரியல. ஒரு மாதிரி ஊற்றி வச்சுருக்காங்க. கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் நல்லா இருக்கும். எல்லாமே ஈஸியாக இருக்கும். சார் ரப்பர்ன்றாங்க. ஸோ கைஸ் நீங்கள் அந்த மாதிரி ஹாபி விளையாடும்போது இந்த மாதிரி 3 பேத் இருக்கும். இதில் வந்து நீங்கள் கரெக்டான பேத்தை சூஸ் பண்ணி போகணும். இதில் வந்து நான் எந்த பார்த்து வந்து கரெக்டுன்னு இது நம்ம கரெக்டாக போகலாம். அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக் சொல்லித்தரேன். இப்போ அந்த மாதிரி ஸ்க்ரீன் எப்படி வச்சுட்டு கீழே எப்படின்ட்டு கொண்டு வாங்க. இந்த மாதிரி கீழே கூடி போச்சுன்னா அது வந்து ராங் பேத். இப்போ இந்த சைடு வந்துப்போம். இப்போ இந்த மாதிரி கீழே போக மாட்டேங்குது. இப்போ இதை பார்ப்போம். இது வந்து கீழே போகுது பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி வச்சு நீங்கள் இந்த பேட்ஸ் எல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கான ரைட்டான பேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பேட் தான். ஸோ அதை எடுத்துகிட்டு போயிடணும். மறுபடியும் அதே மாதிரி தான் மறுபடியும் நம்ம ட்ரிக்கை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் கரெக்டான பேட். நாங்கள் போகலாம். ஸோ இந்த டனலுக்குள்ளே போக சொல்கிறாங்க. நாங்கள் போவோம். இல்லைன்னா வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு இந்த டனலுக்குள்ளே போகிற சத்தம் முடியும். இப்படி வச்சுருக்காங்க லேசர்ஸாக
டாக்ஸிக் இடம், டாக்ஸிக் இந்த ஸ்கூலோட டாக்ஸிக்கில் இங்கே தான் இருக்கும் ட்ரைனேஜ். ஸோ கைஸ் இது வந்து அந்த மாதிரி 2 வழி பாத்து இல்லை, இது வந்து ஒரே பாத்து தான் போகலாம். ஸோ நோ ஃபியர். இதை வந்து ஜம்ப் பண்ணி போகணும். ஜம்ப் பண்ணி 1 2 3 ஓகேவா? ஸோ கைஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம சேனல் வந்து வெற்றிகரமாக 10 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிடுச்சு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் சேனல் 10 கூட சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணாதுன்னு நினச்சேன். ஆனால் நம்ம சேனல் வந்து எப்படியோ 10 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிடுச்சு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ வாங்க நான் கேமை தொடங்கலாம். இது வந்து நான் வேகமாக போயிடுவேன். ஐயோ கிளிச் ஆகிட்டே இருக்குது எனக்கு. அப்படியே போயிடுவோம். ஸோ வந்து இப்போ 2 வழி கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த வழியில் போகணும்னு பார்ப்போம். எந்த வழி போவோம். கிட்டத்தட்ட வந்தாச்சு. இப்போ வந்து இது இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்ஸ்லேருந்து அந்த நடுவில் இருக்கிற இடத்துக்கு தான் போகணும். அதுதானே? ஸோ அடுத்து இதுக்கு வருவோம். ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அதனால் நாங்கள் போகும்போது பார்த்துப்போம். ஆமாம் கைஸ், நம்ம நல்ல வேலை நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணி நம்ம ட்ரிக்கை யூஸ் பண்ணி வந்தாச்சு. ஏன் வேண்ட மாதிரி எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. இன்னும் சில கஷ்டமான ஆஃபீஸ்லாம் இருக்குது. அந்த ஆஃபீஸில் வந்து நான் அடுத்த வீடியோ ஸோ இந்த மாதிரி போகலாம் சொல்கிறதுல வாயில் கரெக்டாக மெதுவாக போங்க. If you are a pro, you can go fastly like me. என்னுடைய ஒரு வசனம் சொல்லுங்களே. கைஸ் இப்போ கரெக்டாக போகலன்னா பேர் ஜோதி கிடையாது. ஐயோ இது வேறு சொல்லிட்டே. சரி நான் அடுத்து என்ன பேர் வைக்கணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்க. இப்போ வந்து ஜம்ப் பண்ணி போகணும். ஜம்ப் another jump. Yeah, boy. இல்லை ஈஸியானது கூட கஷ்டமாக இருக்குது. மெதுவாக நம்ம எப்படியாவது முடிச்சுக்க வேண்டியது. அங்கே ஏதோ சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் இப்படி ஆயிடுச்சு. மெதுவாக ஜம்ப்பு. இன்னொரு ஜம்ப்பு. எஸ், நம்ம இதே யூஸ் பண்ணியாச்சு. ஸோ காய்ஸ் இந்த இடம் வந்து இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் எக்ஸசைஸ் கிரவுண்டுன்னு நினைக்கிறேன். பிஇ பீரியட்லாம் இங்கே தான் நடக்கும் தெரியுது. ஃபிசிக்கல் எஜுகேஷன் என்னது சொல்லி வாயிடுறதுக்குள்ளே அடி வாங்கிட்டே இருக்கும். கரெக்டாக தான் இருக்கணும்னா கைஸ் ஏதோ செய்கிறாங்க இறங்க, அதனால அடி வாங்கிட்டே இருக்கேன். கரெக்டாக தான் ஜம்ப் பண்ணுறேன் பாருங்க கைஸ். பார்த்தீங்களா என்னெல்லாம் ட்ரோல் பண்ணுறாங்க, ட்ரோலிங் மாஸ்டர்ஸு. வந்தாச்சு. இது வந்து மேலே லேடர் ஏறி போகிற மாதிரி. நம்மளுக்கு ஈஸியான ஸோ கைஸ் இதுவும் அந்த மாதிரி தான். நான் சொன்ன மாதிரி தான் நம்ம ட்ரிக்கை யூஸ் பண்ணி போவோம். ஸோ இது வந்து கீழே போயிருந்து இங்கே ட்ராக்காக பார்ப்போம். ரெண்டுமே போகிற மாதிரி தான் இருக்குது.
சந்தேகமாக சம்திங் சஸ்பீஷியஸ். ஜீம் களி ஜூம் களி இதுக்குள்ளே போ. கரெக்டாக ஜீம் களி இதுக்குள்ளே போ. கரெக்டு. ஜீம் களி இதுக்குள்ளே போ. கரெக்டு. எனக்கு தெரிஞ்சு அது எல்லாமே கரெக்டான பார்த்தா வருது. நான் சும்மா ஓட்டு பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியானது. சப்பை மேட்டர் சால்ட்டு வாட்டர் இதானது. ஸோ கைஸ் நான் இந்த கேமை விளையாண்டுருக்கேன்னா அந்த கேமை வந்து ட்ரோல் பண்ணி வச்சுருக்கான். அந்த கேமை கொஞ்சம் அந்த இது அந்த இப்போ நான் போனேன் அந்த இடத்துக்கு, அந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் கிரவுண்டு அதை முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரியே வராது. இந்த ஒரு பிடி வாட்டி ஒருத்தன் வருவான். அவன் வந்து இந்த அமெரிக்கன் ஃபுட்பால் பிடி இந்த அவங்களுக்கு தப்புன்னு சொல்லிடுவான். அப்படி தான் வருவான். அதில் அந்த கேம் டெவலப்பர் வந்து இது போட்டு வச்சுருக்கேன். இப்படி ஸ்கூலில் என்ன இடம் வருது, என்ன இடம் வருது என்னது கிட்ட இருக்கு. ஜம்ப்பு ஒரு ஜம்ப்பு அப்படிதான் அந்த இடம். இதனுடைய ஸ்கூலாக இல்லை ஏதாவது இடமா? பச்சை கலரில் க்ரீஸாக இருக்குது. ஸ்கூலெல்லாம் லேசர் வச்சுருக்காங்க. ஸ்கூல் மாதிரி கரெக்டாக இருக்குது. இப்படி தான் ஸ்கூல் மாதிரி இருக்கும். எல்லாம் பூ போடாதுன்னு நினைக்கிறேன். க்ரீன் கலர் பூ எல்லாரும் கீரை அதிகம் சாப்பிடுவாங்க. க்ரீன் கலர் பூ எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் வந்து நல்லா ஹார்டஸ்டான ஹாபி போடுறேன். ஈஸியாக இருக்குது. அடுத்து ஒன்று ஹார்டஸ்டான போடுறேன், இல்லைன்னா இந்த ஸ்டோரி பேஸ்டாக இருக்கும் சில ஹாபிஸ்லாம். இது வந்து நான் ராங்காக கிளிக் பண்ணிட்டேன். அதனால ஆனால் கேம் நல்லா தான் இருக்குது. நீங்கள் விளையாடுறது நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த கேம் ரோப்ளாக்ஸ்னாலே எப்போதும் என்றைக்கும் எப்போதும் சூப்பர். இந்த கேம் இஸ் ரோப்ளாக்ஸ். ஸோ பிளே ரோப்ளாக்ஸ் பி யுவர் மைண்ட் ஹாப்பி. நல்லாச்சு இது இந்த பட்டன், இந்த இடத்துக்கு ஏதோ பட்டன் கண்டுபிடிக்கும் போது கைஸ். என்ன பட்டன் அது எங்கே இருக்குது கைஸ்? இது பக்கம் ரெட் கலர் மாதிரி இருக்குல்ல கைஸ், இதுதான் பட்டன். அந்த பட்டனை ஃபைன் பண்ணியாச்சு. இது டோரும் அன்லாக் ஆகிடுச்சு. சரி என்னது இது? இல்லையே, ஒருவேளை இந்த ஸ்கூலுக்கு மந்திரக்காரன் நினைக்கிறேன். கைஸ் நம்ம இந்த ஹாபியை கிட்டத்தட்ட முடிக்க போகிறோம். மேலே பார்த்தீங்கன்னா இந்த 42 ஸ்டேஜஸ் காமிக்குதா? ஏன்னா நம்ம இந்த சில ஸ்டேஜஸ் தான் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஹாபியை முடிச்சிடலாம். இதனால குட்டியாக்கிட்டேன் அந்த காரணம் குட்டியாக்கிட்டேன்னு நினைக்கிறேன். சம்திங் சஸ்பீஷியஸ். ஸோ எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. இது கேப்டீரியா தான். கேப்டீரியா எப்படி இருக்குது? கேப்டீரியாவே இல்லை இது. சாப்பிட்ற இடத்த இப்படி வச்சுருப்பாங்க. கண்ட்ரிபியூட்ஸ் அந்த மந்திரக்காரை இப்படியும் வச்சுருக்கேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மந்திரக்காரனாக இருக்கும் போது ரொம்ப பயங்கரமாக வச்சுருக்கேன். என்னது ஒரு இதுமெல்லாம் தாண்டி போகணும் போல். பர்கரு, பீஸா, ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு, ஸ்மூதி, டோனட்டு, அதில் தண்ணியில் வச்சா செத்தா போவோம். இந்த கேம் எப்படி தண்ணி வச்சா காலு சேர்த்து போகும். எல்லாம் டெக்னாலஜிக்கலாக வச்சுருக்காங்க. What the hell is this, guys?
ட்ரே பேனு ஹாட் டாகு ஸ்மூதி மாதிரி எடுக்க முடியுமா இன்னத்தை எடுக்கணும். இப்போ வந்து ஒரு சம்பவம் நடக்க போகுது. ஸோ இப்போ வந்து நம்ம வேகமாக ஓடணும். ஏன்னா அங்கே பாருங்களேன் டீச்சர்னு போட்டு வச்சுருக்கோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல நாயகம் இந்த ஜோதிக்கு நேரம் தெரிஞ்சு இந்த லாக்கர்லாம் படம் நல்லாச்சு. நல்ல வேலை அந்த இந்த டீச்சர் 10th தப்பிச்சு வந்துட்டோம். இது போகணும் இந்த சைடாக. இந்த மாதிரி ஒத்தையடி பாலெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப இதுவாக போக முடியாது. இங்கே உங்கள்கிட்ட அல்ட்ரா ஃபோன் இருக்குது, நல்லா ஃபோன்லாம் கண்ட்ரோல்டாக இருந்துச்சுன்னா சூப்பராக போகலாம். ஏன்னா ஃபோன் நல்லா கண்ட்ரோல்டாக இருக்கிறதுனால தான் போக முடியுது. எங்களோட அப்பா ஃபோனை பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ப்ரோவாக கிளாஸாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இல்லை சத்தியமாக கேம் பிளே வீடியோவே போடவே எதுவும் செய்ய முடியாது. கேம் வந்து யூடியூப் பார்க்குறதுக்கு கால் பேசுறதுக்கு மட்டுமே ஒருத்தர் அந்த ஃபோனு பார்த்தீங்கன்னா. ஸோ எங்கள் அம்மா ஃபோன் தான் இது. எங்கள் அம்மா ஃபோன் தான் இப்போ நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. புக்ஸு எரேசர் இந்த இது பிரிட்ஜுக்கு பின்னாடி இருக்கிற எரேசர் இதே போனால் இதெல்லாம் வந்து ஒத்தடிப்பாதை இன்னும் எத்தனை ஒத்தடிப்பாதை எதுவும் தாண்டி வந்தாச்சு. கைஸ் இன்னும் நம்மளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு இன்னும் கம்மியான ஸ்டேஜஸ் தான் இன்னும் இருக்குது. 1 2 3 4 5 வந்தாச்சும். என்னது கைஸ் நம்ம என் பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியுதா? இதுவும் அங்கே ஒன்று தெரியுதா கைஸ்? நம்ம எண்டிங்க்கு வந்தாச்சு. இந்த இடத்த மட்டும் தாண்டி போயிட்டா இன்னும் ஒரு 2-3 ஸ்டேஜஸ் போயிட்டு அவ்வளோதான். இன்னும் நம்மளுக்கு 2 ஸ்டேஜஸ் தான் இருக்குது கைஸ். ஸோ நம்ம இந்த ஹாபியை வந்து முடிக்க போகிறோம். எஸ் we can do it. What the heck is this? இல்லை அவ்வளோ தள்ளி வச்சுருந்து எப்படி போக முடியும்? போக முடியும். கொஞ்சம் அக்யூரேட்டாக அந்த உண்மையில் நிற்கணும். என்னிலே ஜம்ப் பண்ண போக மாட்டேங்குது கைஸ். இது லேக் ஆகுது, வந்து போகவே மாட்டேங்குது. கரெக்டாக தான் இருக்கும் கைஸ். நம்மளை ட்ரோல் பண்ணுறாங்க. 1 2 என்ன ஆகுங்க கிராவிட்டிக்கு என்ன ஆகுது? அப்படிதான் அவ்வளோதான். வந்துச்சு. அப்படிங்கிறது வந்து கரெக்டாக அந்த 3 2 1 எஸ் அவ்வளோதான் கைஸ். வரப்போகிறோம் அவ்வளோதான். எஸ் யூ கேன் டூ இட். யூஸ்ஃபுல் தான் கைஸ். ஸோ கைஸ் இதுவும் அதே மாதிரி தான். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு ட்ரீ இது போட்டுக்கணும். நான் சொன்ன மாதிரி நம்ம ட்ரிக்கை வச்சு போயிடலாம். ராங் வே ரைட் வே ராங் வே ரைட் வே ராங் வே ரைட் வே. ஹாபியை ஃபினிஷ் பண்ணி நம்ம வெற்றி பெற்றோம் கைஸ். எப்படியோ நம்ம அந்த கேமில் இருந்த ஹாபியில் இருக்க 61 ஸ்டேஜஸ் நம்ம முடிச்சுட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம டான்ஸ் ஆடுற மாதிரி எதுவும் காட்டுவாங்களே காணல. ஏன்னா ஃப்ரீ மாப்ஸ் கூட போடுவாங்க. நல்லா இருக்கு. இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. எல்லாருக்கும் எங்கே கொடுப்பாங்க? இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தா சூப்பராக சத்தியமாக கொடுத்தாங்க.
இது வந்து பாடி சோப் இந்த சில இதெல்லாம் பேட்ச் நல்லா இருக்கு சுற்றி விடுங்க அவ்வளோதான் வேலையா ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் அடுத்து சொல்லுங்கள் அடுத்து நம்ம என்ன வீடியோ போடலான்ட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் என்னோட மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் என்ன போடலான்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பாய். உங்களை மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.